இது நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட் மட்டும்தான், ஏழை மக்களை கணக்கிலே எடுத்துக்கல அப்படின்னா குற்றச்சாட்டு இருக்கு. இது உங்க பார்வையில உண்மைதானா? இது நேத்து வரைக்கும் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், நடுத்தட்டு மக்களை தொடர்ந்து பட்ஜெட்டுகள் புறக்கணித்து வருகிறது, அவங்கள கவனிச்சுக்கிறதே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம அதை அப்படியே திருப்பி உள்டாவா அது நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட் மட்டும்தான், வேற யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. அதிகமாக பட்ஜெட்ல கவனிக்கப்பட வேண்டியவர்கள், ஆதரவளிக்கப்பட வேண்டியவர்கள் கீழ் நடுத்தட்டு மக்களும், பிபிஎல் ஃபேமிலிஸ் சொல்லக்கூடிய பிலோ பாவர்ட்டி லைன். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தொடர்ந்து மத்திய மாநில அரசாங்கங்கள், குறிப்பாக இப்ப நம்முடைய மாநில அரசாங்கங்கள் மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஒரு அரசாங்கம் சொல்லணும், பொதுமக்களுக்கான அரசாங்கமா தொடர்ந்து பல நல்ல நடவடிக்கைகள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரேஷன்ல இருந்து அவங்களுக்கான பல அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் பல விஷயங்கள் எடுத்திருக்காங்க. இதுல நம்ம இந்த டாஸ்மாக்னு சொல்றது அது ஒரு தனி, அது ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர். நம்ம அது நல்லது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம இங்க கேட்கறது, அது ஒரு பக்கம், அது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர். நான் அதுல எனக்கு ஒப்புதலே கிடையாது. பட் ஆனால் அதை தவிர்த்து பார்க்கும் பொழுது பல மாநிலங்கள் மத்திய அரசாங்கங்களும் ஏழை நடுத்தட்டு மக்கள், கீழ் நடுத்தட்டு மக்களுக்கு நல்ல பல வெல்ஃபேர் மெஷர்ஸ் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாங்க. அதனாலதான் மத்திய அரசாங்கம் சில திட்டங்களை புதிதாக அறிவிக்கும் பொழுது கூட அதை விட நல்ல திட்டங்கள் நம்ம மாநிலங்கள்ல இருக்கிறதுனால அது பெரிய அளவில் எடுபடாம போறதுக்கும் இது ஒரு காரணம். நீங்க ரேஷன் ரைஸ்ல இந்த குவான்டிட்டியில இருந்து, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இருந்து பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் பிபிஎல் ஃபேமிலிஸ் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பட்ஜெட்ல ஒரு ஃபோக்கஸ் இருக்க மாதிரி இந்த பட்ஜெட்ல தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்த நடுத்தட்டு மக்கள். ஏன்னா நேற்றே சொன்னேன், ஒரு கல்லூரி ஆசிரியராக இருக்கட்டும், பேராசிரியராக இருந்தாலும், அல்லது ஒரு வங்கி ஊழியராக இருந்தாலும், ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வராக இருந்தாலும், ஒரு மாதம் சென்னை மாதிரி மாநகரங்களில் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் பெரும்பகுதி வீட்டு வாடகைக்கு போயிடும். 1-2 குழந்தைகள், அப்பா அம்மா இருக்க ஒரு ஃபேமிலியா இருந்து 5-6 பேர் இருக்க ஃபேமிலியா இருந்ததுன்னா, எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியா போயிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலிஸ் இருக்கும் பட்சத்தில் செலவு நடைகள் அதிகம். டபுள் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி குடும்பம் இருந்தால் ஒழிய குடும்பத்தை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம். அப்ப அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் இதுல 20 அல்லது 30% டாக்ஸ் பிராக்கெட்ல வரும்பொழுது அவங்களுக்கான குறிப்பான வெல்ஃபேர் மெஷர்ஸும் கிடையாது. பிபிஎல் ஃபேமிலிஸுக்கு இருக்க மாதிரியான பல திட்டங்கள் எடுக்கப்பட்டு விட்டது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கான ரயில்வேல பயணம் பண்றதுக்கான சலுகைகள், ரேஷன்ல கிடைக்கக்கூடிய பொருட்களுடைய சலுகைகள், மாநில அரசாங்கம் வழங்கக்கூடியது, மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய இப்படி பல சலுகைகள் எடுக்கப்பட்டு விட்டது. கேஸ் மானியம், எப்படி பல விஷயங்கள் எடுக்கப்பட்ட பிறகு வரியும் அவங்க கட்டுறாங்க. அவங்களுடைய குறைய பெரும்பாலும் பெரும் பணக்காரர்கள் போல் எங்களால் டாக்ஸ் ஹேவன்ல போய் பதுக்க முடியல, அல்லது இந்தியா விட்டு ஓடி போக முடியல, அல்லது ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி டாக்ஸ் பிளானிங்லாம் எங்களால பண்ண முடியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வரியை இப்ப நாங்க செய்யற ஆட்கள் இல்லை, முறையாக கட்டுகிறோம், எங்களுக்கான ரிவார்டு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இந்த பட்ஜெட்ல பதிலளிக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்காவது, நிச்சயமாக இதை நம்ம இக்னோர் பண்ணவே முடியாது. பெரிய ஒரு முயற்சியா தான் நான் பாக்குறேன்.